ஏய் அங்க பாருடா, ஒப்பாசன வெளிச்சண்டா. மூடுறியா? அது வேறடா. எத்தனையோ பேர் காதலிக்காமலே செத்து போயிருப்பாங்களா? பல பேர் காதலியாலேயே செத்து போயிருப்பாங்கல்ல. ஏன் லுக்கு விடுற? ஃபேக்ட்டுமா. ஆனால் அந்த ஷாஜகான் பையன் அவன் ஆளை உயிராக காதலிச்சுட்டு போயிருக்கான்ல. இல்லடா, இவன் அவ உசுறு போனதுக்கு அப்புறமும் காதலிச்சிருக்கான்டா. ஓவர் ஃப்ளோ ஆஃப் த லவ்டா. 20,000 லேபரு 1000 யானையை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இதை கட்டி முடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆயிருக்குடா. எல்லாம் முடிஞ்ச உடனே வேலை செஞ்சவங்க விரலெல்லாம் வெட்டிட்டானா. பிளான் போட்டு கொடுத்தான் பார்த்தியா, அவன் கண்ணியும் நோண்டிட்டானா. அதனால தான் இதை 7 அதிசயத்தில் ஒன்றா வச்சிருக்காங்க. 7 அதிசயத்தில் இது ஒன்றா இருக்கக்கூடாதுடா. பின்ன காதல் தான் முதல் அதிசயமாக இருக்கும். கவுன்சிலர் கிட்ட பேசுவோம். செருப்பால் அடிக்க போகிறேன் பாரு. கவுன்சிலருக்கும் காதலுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? உனக்கும் காதலுக்கும் தான் சம்மந்தமே ஆக மாட்டேங்குது. வாங்க போகிற. சரி சரி வா, இவங்க கல்லறையை பார்க்கும்போதாவது உனக்கு காதல் கிளம்புதானே பார்ப்போம். சத்தம் போடாதடா, மும்தாஜ் தூங்கிட்டு இருக்கா. ஏன் மும்தாஜ் எங்கே தூங்கிட்டு இருக்குதோ? தாஜ்மஹாலோட பிரம்மாண்டம் கூட என் நினைப்பை விட்டு மறைஞ்சிடுச்சு. ஆனால் ஷாஜஹான் மும்தாஜ் மேலே வச்சிருந்த காட்டுத்தனமான காதல் இன்னும் என்னை பிரமிக்க வச்சுக்கிட்டே இருக்குப்பா. இன்னும் 2 நாளில் கன்னியாகுமரி தொற்றுவேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த மண்ணை முழுசாக சுற்றி முடிக்க போகிறேன். பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வெளிச்சத்தை இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னு என் உள்மனசு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குப்பா. கயலோட வாழ்க்கை இந்த ஜமீன் வீட்டில் காலையில் ஆரம்பிக்கும். இவளுக்கு பேச்சு துணையாக இருக்கிறதெல்லாம் இந்த பூக்களும் சுற்றி இருக்கிற மரங்களும் இந்த பறவைகளும் தான். அப்புறம் இந்த கிணத்தடி சோப்பு நொரை காயும் கரியுமா இப்படி ஒரு கூண்டுக்குள்ளே தான் இவள் வாழ்க்கை ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஜமீன் திருவிழாவில் சமையல் கூட எரிஞ்சப்போ இவளை பெற்றவங்க இறந்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்து இவளை எடுத்து வளர்த்து இவளுக்கு எல்லாமா இருக்கிறது இந்த பாட்டி தான். ஒவ்வொருத்தரும் வாங்க, ஏன்னா வண்டியை போட முடியும். போலாம். என்ற சாக்கு மேலே பறந்துட்டு இருக்கப்ப நம்ம ஊர் பிளேனு பாதியில் நின்றுச்சுன்னா நாமெல்லாம் என்னடா பண்ணுவோம்? கீழே வந்து சேர்றதுக்குள்ள பேலன்ஸ் வாங்கிடுவோம்ல. என்ன நண்பா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரும்பு கடிக்க போகிறோமா? அடுத்தவன் பேக்கை ஏன்டா நோன்ற? மூட்ரா கொண்டு போய் கொடுத்துருக்கோம். காலையில் 5 மணிலேருந்து கொல்லை பக்கம் நாய் குலைக்கிற சவுண்டு கேட்டுச்சுண்ணே. என்னன்னு போய் பார்த்தா ராசாத்தி அந்த பசங்களாம் கூட்டிட்டு ஓடிட்டு இருந்தாங்கண்ணே. எத்தனை பேர்? 4 பேருண்ணே. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. இல்லைண்ணே, யாரும் பார்க்கல. இப்போ அண்ணே தாசு பைய தோட்டத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கேண்ணே. சீக்கிரம் போட.
வந்துகிட்டே இருக்கேன்டா. விட்றா. டேய் பையன் வாங்கிட்டு போங்கடா. அண்ணா, அவங்க 4 பேர் இல்லைண்ணா, மொத்தம் 6 பேர். 6 பேர்ண்ணா. அவங்கள எப்படா வந்துட்டேன். எப்படின்னு வா 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 சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வந்து ஏறுறா. டேய் எப்போ போயிட்டாங்கடா உங்க பையன்? ஏன்பா என் முண்டாசி அருவாளியும் பார்த்துட்டா பயந்து ஓடுற? வேற ஒரு டென்ஷனுங்க, அதான் பயந்துட்டோம். அதுக்காக இப்படியா பயந்து ஓடுறது? என்ன பண்ண போறீங்களோ? என்ன சிஸ்டர் நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்கு? திரும்ப போங்க. ஓகேண்ணா. பாய். எங்கண்ணா இருக்க? வந்துகிட்டு இருக்கேன்டா. அவங்க போயிட்டாங்கண்ணே. வேகமா போடா. ஹலோ, சீக்கிரம் வாண்ணே. பக்கத்துல வந்துட்டேன். இங்கிட்டு தானே போறாங்க. சரி, இருண்ணே, அவங்க பத்திரமா ஏற்றி அனுப்பிச்சு விட்ட 2 பேர் இங்கே தானே இருக்காங்க. அவங்க பிடிச்சி மிதிச்சோம்டா. ராசாத்தியை கூட்டிட்டு போனது யாரு, அவங்க எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சிருமில்ல. சமத்து, நீ அந்த வண்டி பிடி. இவங்களை நான் பார்த்துக்கிறேன். சரி சம்பத்து, சில்வர் கலர் குவாலிட்டி 8593 நோட் பண்ணிக்க. டேய் 8 எழுதிக்க. அண்ணே, ராசாத்தி அந்த பயலுங்க ஒரு வண்டியில் தப்பிச்சிட்டாங்க. சம்பத்தை பின்னாடி அனுப்பிச்சிருக்கேன். ஏற்றி விட்டு 2 பயலுங்க இங்கே திரியிறாங்க. விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிருமில்ல. அண்ணே, யாரை எப்படி விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க. சும்மா இருங்கண்ணே. ஓவராக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு இப்போ புலம்புறது. அந்த பைக்காரன் யாருண்ணா? கறிக்கடை ஜானுமைய ராபர்ட்ண்ணே. இவங்களே ஏன்டா கூட்டிகிட்டு திரியிறான்? அப்புறம் உள்ளூர்காரன் இல்லாம திட்டம் போட முடியுமா? என்னென்ன பேசுற? போ 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 சீக்கிரம் போ. டேய்ரா, ஊருக்குள்ள நுழையிறானுங்க. எது? ஊருக்குள்ள நுழைஞ்சானே இவங்க பண்ண காரியத்துக்கு ஏத்தி கொல்ல போறோம் பாருங்க. டேய், சண்டை போட்டு சந்திச்சிருக்கணுமா? விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சது எல்லாரும் நாண்டுக்கிட்டு சாக வேண்டியதுதான். எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு யோசிக்கணும். ஊருக்குள்ள வந்துட்டோம், சத்தம் இல்லாமல் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற வழியை பார்ப்போம். அதை விட்டுட்டு கோவப்படுற? என்ன ராபர்ட்டு, நேற்று ஆர்டர்லாம் இறக்கிறேன்னு சொன்னேன். அண்ணே நம்ம வேலையை தானே போயிட்டுங்க. 100 ஆடு கேட்டுவிட்டீங்க. ஐயா வேற எல்லாம் குறும்பாடாக இருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க. நம்ம வீட்டு கல்யாணத்தில் கண்டாட்டியும் இறக்கிட முடியுமா? அப்படி இப்படி பார்த்தாலும் நம்ம ஊரில் 40 ஆடு தானே தேர்ந்துச்சு. மிச்சத்துக்கு தக்கலை பாயிட்ட சொல்லியிருந்தேன். அங்கே விலை பேச தானே போயிட்டுருக்கேன். சாயங்காலத்துக்குள்ளே கண்டிப்பாக இறக்கிடுவேன். கோச்சிக்காதீங்கண்ணே. இவங்கெல்லாம் யார் புதுசாக இருக்காங்க? உன் சொந்தக்காரங்களா? இல்லைண்ணே, வர வழியில் பார்த்தேன். மெயின் ரோட்டில் இறங்கிறேன்னு சொன்னாங்க. அதான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். அந்த பக்கமாக தான் நான் போகிறேன். நானே இறக்கி விட்டுறேன், நீ போ. அண்ணே உங்களுக்கு எதுக்குண்ணே சிரமம்? நானே கொண்டு போய் விட்டுறேண்ணே. ராபர்ட்டு, முதல்ல நம்ம வீட்டு வேலையை பாரு. சரி, விசேஷத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்குல்ல, நீ போ. வரேன் தம்பி. ஏறுங்க. நீங்கள் போங்க. வணக்கம் தம்பி. என்ன பஸ்ஸு சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஊருக்குள்ள எல்லாரும் பத்திரிக்கை கொடுத்தாச்சுண்ணா. சரி. 2 பஸ்ஸுக்கு ஜனத்தை எதிர்பார்த்தோம். ஆனால் ஊர் பூரா குடும்பத்தோட வரேன்னு சொல்லிட்டாங்க. நல்லது. ஒரு 4 பஸ்ஸாக சொல்லிக்கட்டுமாண்ணே? அது சொல்லிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் முடிஞ்சோடனே திருவிழா வருது. இந்த வருஷத்துலேருந்து அன்னதானம் போடலான்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் சொல்லி தான் செய்யணுமாண்ணே. இந்த வருஷம் வடை பாயசத்தோட சிறப்பாக சாப்பாடு போட்டு அசைத்துருவோம். நல்லது தம்பி. அப்புறம் வீட்டில் கல்யாண வேலையெல்லாம் நல்லா போயிட்டுருக்குங்களா? ஏதாவது உதவி வேணும்னா கூப்பிடுங்க. அதெல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நல்லது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். சரி. நீங்களாம் யார் தம்பி? எங்களை பற்றி சொன்னால் நேரம் பத்தாதுண்ணே. நாங்கள் இப்படியே ஊராக சுற்றிட்டுருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? கன்னியாகுமரிக்குண்ணே. காலையிலேயே கரும்பு கடிச்சிட்டு இருக்கீங்க, டிஃபன் சாப்பிடலையா? இன்னும் இல்லைண்ணே, இங்கே கிராமத்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சின்ன கடை இங்கே இருக்கானே. சின்ன கடையா? ஆமாம். போகிற வழியில் தான் நம்ம வீடு இருக்கு, வாங்க சாப்பிட்டு போகலாம். இல்லை இல்லைண்ணே, மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். தம்பி, பசிக்குதுன்னு சொல்லிட்டீங்க, பாதியிலேயே இறக்கி விட்டுற முடியுமா? சரிங்க, வாங்க சாப்பிட்டு போகலாம். ஏன் பிரதர், சார் தான் ஊர்லேயே ரொம்ப நல்லவரோ. விதவிதமாக சாப்பிடுவீங்கல்ல, அப்போ தெரியும் சாரை பற்றி. நல்லா மூக்கு முட்டும். அப்பவும் கிளம்பிட்டோம். வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணனுக்கு வணக்கம் சொல்லுங்கள். வணக்கங்க. என்ன தண்டபாணி பையனா? ஆமாண்ணே. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே,
தனபாலும் செல்வராஜும் கையெழுத்து கூட ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்கண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரி பொறுமையாக தான் அவங்ககிட்ட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த துண்டு இடம் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கலன்னா குவாரிக்கு அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப டிலே பண்ணால் இடம் கையை விட்டு போயிரும்ண்ணே. இல்லை நம்ம வழக்கமாக செய்கிறத செஞ்சிருவோமா? கல்யாணம் முடிஞ்ச உடனே செஞ்சுருங்க. சரிண்ணே. நல்லா படிக்கணும். பார்க்கலாம். ம். சொல்லு சம்பத்து. கோட் ரோட்டில் நிற்கிறேண்ணே. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. அவங்க ஏதாவது வாய் திறந்தாங்களா? இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்க சம்பத்து. ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறேன். நாலா பக்கமாக நல்லா பாரு சம்பத்து. சரிண்ணே, வண்டியில் கொடுத்துருப்பா. வாங்க தம்பி. யாருக்குண்ணா கல்யாணம்? அண்ணன் பொண்ணுக்கு. ஓ, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருண்ணே? பண்ணுறாரான்னு பார்ப்போம். என்னண்ணே? பண்ணையாராக இருக்காரு. பண்ணையாருன்னா வசதியாக 1000-2000 ஏக்கர் நிலம் இருக்குது. சொந்தமான 4-5 மலை கூட இருக்குது. 40-50 குவாரி இருக்குது. தோப்பு துறவுன்னு நிறைய இருக்குது தம்பி. இதெல்லாம் இருக்கு. ஒன்றும் இருக்கா? பசியோடு வந்திருக்கீங்க, வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறேன். போங்க. பார்த்து 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 இலைய கிளியாமல் கட்டுங்கடா. வாடாமணி. சொல்லுங்க தாத்தா. இவங்க தான் லைட்டு ஜோடிக்க போகிறவங்களா? பாட்டுக்காரங்கெல்லாம் பட்டையை கிளப்புறாங்க பார்த்தியா? கேட்டுக்கிட்டு தானே வர்றேன். சேட்டு வீட்டு கல்யாணம் மாதிரி 2 நாளைக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டீங்க. சேட்டு கல்யாணமே அப்படி நடக்கிறப்ப ஜமீன் கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்? நடக்கணும் தான் ஆசை. ஒத்த பேத்திக்கு கல்யாணம் பண்ணுறோம். ஆமாம் தாத்தா, அது தெரியும். இப்போ என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க. நல்லபடியாக டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும். பண்ணிடலாம். இந்த மாங்காய் பல்பு, இந்த தேங்காய் பல்பு, இந்த நீர் வீசும் யானை, குதிரை, சரி, குந்தாணி குரங்கு, சரி, எகுரும் எருமை, சரி, பூசணிக்காய் லைட்டு, மேல்படி, பல்பு, மேல்படி, பலாப்பழ சீரியல், மேல்படி, மேற்படி உன்னை போடுறது. என்னது? போட்டுடலாம் போட்டுடலாம். சொன்ன லைட் எல்லாம் போடணும்டா. போட்டுடலாம். சொட்டப்பையில சாவடிக்க போகிறோம் பாருங்க. உட்காந்து பேசுறதா? சரி, காலகாலத்தில் அவங்களை கூட்டிட்டு போய் போடு. போட்டுருவான். சீக்கிரம் போடு. அண்ணே, பெருசு பேத்தி ஓடி போன விஷயம் தெரியாம லைட்டை போட சொல்லி போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்குதே. உன்னை முதல்ல போடுறா மூஞ்சியும் முகரையும். நண்பா, இதே மாதிரி தலைப்பாவா நான் உங்க கல்யாணத்துக்கு. அண்ணா யாருண்ணா அது? அது பெரிய ராஜா. வாங்க சாப்பிடலாம். இவருண்ணா? சின்ன ராஜா. ஓ, இந்த புலி மேலே இருக்கிற பாப்பா? அது எங்கள் பெரியம்மா வேட்டையாடின போயிட்டு. புலி பெரியம்மாவை காணோம். அசி நேரத்தில் நடக்க. வாங்க தம்பி சாப்பிடலாம். தெரியாதுன்னு சொல்லி அடி வாங்குறத விட தெரியும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டு தெம்பா அடி வாங்குவோம் நைட்டுக்கு. சரி, வெறும் நைட்டுக்கும் பிளான் போடு. என்னங்க ராசாத்தி எங்கங்க? வீடு பூரா தேடிட்டேன். ஃப்ரெண்டை பார்க்க தட்டல் வரைக்கும் போயிருக்கோம்மா. ஃப்ரெண்டை பார்க்கவா? எதுக்கு? பத்திரிக்கை வைக்கதா? எங்க 3 நாளை கல்யாணத்தை வச்சுட்டு பொண்ணை வெளியே அமைச்சிருக்கீங்க. ஏம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஃப்ரான்ஸுக்கு கூப்பிட்டு போயிட்டா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பாப்பா? மத்தியானம் சாப்பாடு வரேன்ட்டா. ஜவுளியெல்லாம் வாங்கிட்டியா? எல்லாருக்கும் எடுத்தாச்சுங்க. அப்படியா? சரி, நீ கிளம்ப, நான் வரேன். மாப்பிள்ளைக்கு தான் ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. சரி, நீ போ, நான் வந்து பார்க்குறேன். சரிங்க. ஏங்க என்ன? எதுக்கு பள்ளத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. நீ கல்யாணத்துக்கு வர சின்ன பசங்க அங்கங்கன்னு விளையாடுவாங்கல்ல, அதான் இங்கே ஒரு தடுப்பு போடலான்னு பார்த்துட்டு இருக்கோம். நீ போய் மற்ற வெளியே பாரு. ராஜண்ணே, போமா, போ. ஒரு 6க்கு 2 அடி இப்படி ஒரு குறுக்கு சுவர், அந்த பக்கம் சுப்பிரமணி சார், மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் ஜவுளியெல்லாம் எடுத்துருக்காங்களா? பொண்ணுங்க எங்ககிட்ட கேட்குறியா? சீரியஸாக சொல்கிறேன். எங்களை அடித்து சோர் போட்டு திரும்ப அடிக்கிறத விட்டுட்டு போய் ஓடி போன பொண்ணை பிடிங்க. குழந்தை குட்டியோட வந்து நிற்க போகுது. அதெல்லாம் எங்க ஆளுங்க போய் தேடிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல பதில் சொல்லுங்கடா. சொல்லாம இங்க இருந்து போகவே முடியாதா? ஏய், இப்போ ஏன்டா வாங்கி கட்டுற? உங்கள் வீட்டு பிரச்சனைக்கெல்லாம் எங்கள் வயிற்றுக்கு நாங்கள் துரோகம் பண்ண முடியாது. இப்போ அடிங்க.
இன்னும் 2 நாளைக்கு தாங்கும் நான் நண்பா. என்னது ஒரு வாரம் தாங்கும் பிரதர். அண்ணா ஓவரா நடிக்கிறாங்கண்ணா. டேய் நடிக்கிறீங்களாடா? கடைசி வரைக்கும் உங்க ஃப்ரெண்டை காப்பாற்ற பார்க்குறீங்கல்ல? சிரிக்காதடா. ஒரியா பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்காரு. பயமுறா சொல்றீங்களா இல்ல? சும்மா இருக்க மாட்டா. பேசு. விட்றா. டேய் என்ன சார்? உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசு. என்னான்னு? நாங்க 2 பேரும் இங்க மாட்டிக்கிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா உசுறு போயிட்டு இருக்குன்னு சொல்லு. அப்ப காப்பாத்த வருவான்ல. பேசி தொலைடா. ஏய் ரொம்ப புத்திசாலி தினமும் நகத்துல நினைக்காத. சீக்கிரம் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசு. பேசுறா. என்னடா பாக்குற? உங்களை மாதிரி சீரியஸான ஒரு லூஸை நான் பார்த்தது கிடையாது சார். பார்க்க தானே போற? பார்த்துட்டு தானே இருக்கேன். அல்ஃபோன்ஸ் அட்ரஸ் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அலைய விடுறான். அந்த 2 பசங்களும் ஏதாவது வாய் திறந்தா சொல்லு. பயமா இருக்குன்னு. இங்க பாரு கையில ராசாத்தி கூட்டு பொண்ணுங்க பொறுக்கி பசங்க அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவானுங்க. இந்த கல்யாணம் நினைச்சு ஜமீன்ல ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டான். உனக்கு இந்த வயசுல இந்த சோத்தை போட்டு நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த உடனே வளர்த்தாங்கல்ல, நீ அவன் ஃப்ரெண்டு தானே? சரி இப்போ நான் என்ன பண்ணணும்? நானும் ராசாத்தி ஃப்ரெண்ட்ஸு போன இடத்துல நல்லா இருக்கலாம் அப்படி இப்படி நைஸா பேசி மொத்த உண்மையும் வாங்க. இதை உள்ள வச்சுக்க, இதை சுத்திக்க. பத்திரம். அம்மா ஓல்டு ஹிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குற மாதிரியே இருக்கே. இந்த வீட்டில் என்ன நடக்குது? லைட் எரியறப்ப இது லாந்தரோட போகுது. இவங்க என்னடா இவ்வளோ இடத்த விட்டு போட்டு பால் மண்டபத்தில் உட்காந்து பேசுகிறாங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா மொட்டை மாடியில் நின்று பேசுகிறாங்க. ஒரே திகழாக இருக்காப்பா. இந்த நிலைமை நீடிச்சா? ஐயா பால். பால் தான். ஐயா இந்த ட்ரெஸ்ஸில் உங்களை பார்க்குறப்போ என் கண்ணே பற்றும் போல் இருக்கியா. உங்களுக்கு இந்த சுடிதார் ரொம்ப அழகாக இருக்கியா. இது சுடிதாரா? ஆமாய்யா, ஏதோ மாற்றி போட்டிருக்கீங்களே. என்னது? துப்பட்டாக்கு பதில் துண்டு போட்டிருக்கீங்க. அடிச்சு பல்லக்கெல்லாம் காட்டிடுவேன் போடா. காட்டு பண்ணிக்கு கம்பளி போட்ட மாதிரி இருந்துக்கிட்டு பறிவட்டத்தை துப்பட்டாங்கன்றா. எவனுக்கு எதுவும் தெரியல. நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறேங்க. சின்ன வயசுலேருந்து ராசாத்தி எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அடப்பாவியா, ஃபிகர் அனுப்பிச்சா மட்டும் நாங்கள் உண்மையை சொல்லிடுவாடா. போர் தெரிஞ்சாதனடா யார் வந்தாலும் உண்மையை சொல்ல முடியும். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கா? ரைட்டு. நைட்டு சாப்பாட்டுக்கு நண்பர் வழி பண்ணிட்டான். கோஆப்ரேட் பண்ணுவோம். உன் ஃப்ரெண்ட் அவள் நல்லா பார்த்துப்பான்ல? நான் சொல்கிறேன் அவன் தங்கமான பையன், நல்லா பார்த்துப்பான். அவளுக்கு எந்த கஷ்டமும் வராதுல்ல? இப்போ நீ சொல்லு. வீடு பிடிச்சி சாமா செட்டெல்லாம் வாங்கி போட்டாச்சு. வருஷ சாமா கூட வாங்கி போட்டிருக்கோம்னா பாரு. அப்போ எப்போ கல்யாணம்? நண்பா நீ சொல்ற. குழந்தை பிறந்த ஒன்று சொல்கிறேன். குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு குஞ்சு மணி கூட வாங்கி வச்சுட்டோம். உன் ஃப்ரெண்ட் என்ன ஜாதி? என்ன சாதியாக இருந்தால் என்ன புள்ள? லவ் பண்ணுறதுக்கு 2 மனசு போதாதா? இந்த வீட்டில் இருக்கிறவங்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது எல்லாம் சாதி வரி பிடிச்சவங்கன்னு. 50s 60s பிறந்த கடைசி பேட்ச் இவங்க தான். இவங்க மண்டையை போட்டால் போதும், பின்னாடியே சாதியும் கிளம்பிடும். அப்புறம் கொஞ்சம் நஞ்ச பேர் தான் இருப்பாங்க. அவங்களையும் நான் செருப்பாலேயே அடித்து விரட்டிடுவேன். அதுக்கப்புறம் இந்த இழுத்துட்டு போய் கல்யாணம் கட்டுற வேலையெல்லாம் இருக்காது. நம்மெல்லாம் ஃப்ரீயாக லவ் பண்ணலாம் புள்ள. நான் கிளம்புறேன். புள்ள இரு. புள்ள நாமளும் காலையிலேருந்து தெரியாதுன்னு உண்மையை சொல்லி பார்த்தோம். கண்டவெல்லாம் கண்ட இடத்துல அடித்தான். இந்த புள்ள வந்து உக்காந்த உடனே தெரியும்னு ஒரு பொய்யை சொன்னோம். அப்படியே உள்ள ஒரு ஹீரோயிசம் பொங்கிச்சு மச்சான். இனிமேல் நான் இதை தான் மெயின்டைன் பண்ணுவேன். கஷ்டம்டா நண்பா. ஏ இடுப்பில் டேப் ரெக்கார்டர் வச்சு மொத்தத்தையும் அமுக்கி எடுத்துகிட்டு போயிட்டா. ஏன்டா விட்டுட்ட? ஏமா ஏன் அழுகுற? என்னாச்சு கையில்? முடியல பாட்டி, அவன் நினைப்பாவே இருக்கு. அவனை பார்க்கணும் போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல பாட்டி. கையில் காதல் வர்ற வரைக்கும் தான் கண்ணும் பேசிகிட்டு இருக்கும். அது வந்துருச்சுன்னு வச்சுக்கையே மனசு ரெண்டும் பேச ஆரம்பிச்சிடும். அந்த பாசை காதலிக்கிறவங்களுக்கு கூட புரியாது. அதான் உனக்கு இங்கே வலிக்குது. அவனை பார்த்தா எல்லாம் சரியாயிடும்.
எப்படி பாட்டி? அவன் யார்? எங்க நான் போய் தேடுவேன்? கன்னியாகுமரி தான் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. அதுக்கு அங்கிட்டு ஊரே இல்லை தெரியுமா? எனக்கு என்னமோ அவன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. நிஜமா பாட்டி? அவன் உசுரை உன்ட தானே கொடுத்துட்டு போயிருக்கான். அப்போ அவங்க ஜடமாக தான் தெரிவான். நீ இப்போ கிளம்புனேன்னா அவன் உசுறு உன்னை கொண்டு போய் அவன்கிட்ட சேர்த்துரும். இதெல்லாம் நான் சொல்லலை, உங்கள் அம்மா தான் இதை சொல்கிறா. ஆமாங்க, இது தைரியமாக போ. பாட்டி இது நல்லா இருக்கா? உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்குண்டா. இந்தா புடி, செலவுக்கு வச்சுக்கோ. நல்லா இருப்படா. போகும்போது எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போகணும், சரியா? என்ன பாட்டி? சரிம்மா, கிளம்பு வா. நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். போங்க. ஏண்டி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க, எங்க போற? ஏன் கையில் இப்படி நிற்கிது? என்னாச்சு இதுக்கு? என் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பலையாமா? இதுக்கு புது ட்ரெஸ் அதெல்லாம் இவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கா. நீங்க போங்க, நான் கூட்டறேன். ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? என்ன கையில? கிளம்பல? அவளை நான் கூட்டிட்டு வரேன் சொப்னா. நீங்க போங்க. சரிக்கா. ஏண்டி சொன்னதையே சொல்லிட்டு தான் இருக்கேன், கிளம்ப மாட்டேங்கிறா. புது ட்ரெஸ் எடுக்கலையா? அதெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. போய் போட்டு வானா எங்கேயோ போறேன் சொல்லிட்டு நிக்கிறா. ஏமா கல்யாணத்துக்கு வராம எங்க போற? நான் போறேன். எங்க போற? நான் போறேன். அந்த பைய பேசுன நாங்க தப்பா எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறியா? போப்புல போய் கிளம்பு போ. வா, ட்ரெஸ் பண்ணிக்க வா. போறேன். எங்கடி போவ? ஏன் இப்படி பண்ற? கிளம்பலாம் வா, டைம் ஆயிட்டு இருக்கு பாரு. வா. என்னங்க பிரச்சனை? எங்கேயோ போறேன்றா. சரி, நீ அண்ணன் கூட போ, நான் கூட்டிட்டு வரேன். சரி, நான் போறேன். எங்க போறேன்? நான் போறேன். அவன் நினப்பும் மனசை போட்டு அறுக்குது இல்லை. அவன் கொடுத்துட்டு போனதை திருப்பி கொடுக்க போகிறேன். இந்த வீட்டில் நீ வேலை செஞ்சதுக்கு கூலி. போ. நான் சும்மா போ. ஏமா தனியா நிக்கிற? எங்க போற? கன்னியாகுமரி போறேனே. நடந்தே வா. டேய், அரல்வாய்மொழி பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகணும்? அது அங்கிட்டே போயிடுச்சுமா, தாண்டி வந்து நிக்கிற. அப்ப நான் எப்படி போறது? இப்படியா? கன்னியாகுமரி தான் போறோம், ஏறிக்க, இறக்கி விடுறோம். சரிண்ணே. தொடடா கதவை. இந்தியா முழுக்க சுற்றி முடிச்சாச்சு. இந்த கடல் வத்திச்சுன்னா அப்படியே நடந்து சிலோனுக்கு போயிடலாம்.
பத்தலைன்னா பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட் எடுக்கணும்னா அதுக்கு ரேஷன் கார்டு வேணும். ரேஷன் கார்டு வேணும்னா அதுக்கு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணணும். சும்மா போட்டு குழப்பாதடா. நானா குழப்புறேன்? சும்மா இருந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு நீ தான் குழப்பி விட்டு வந்திருக்க. சரியா? நேரம் தெளிஞ்சிருக்கும். வா போய் கேட்போம். நல்லா அழகா அமைதியாக தனியாக சொல்ல வேண்டிய விஷயத்த காட்டுத்தனமாக அத்தனை பேர் முன்னாடி புள்ள எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னப்ப எப்படி கூனி குறுக்கி போய் நின்னா பார்த்தல, திரும்பவும் போய் அவளை அசிங்கப்படுத்தணுமா? பார்த்தேன்டா. ஆனால் அந்த பொண்ணு தீக்குச்சியோடு வந்து நிற்கிறப்ப போடு புள்ள என் உடம்பு மட்டும்தான் எரியும், என் உசுரை பத்திரமா பார்த்துக்கன்னு சொன்னல. அப்போ அந்த பொண்ணோட கண்ணை பார்த்தியா? அப்படி ஒரு குழப்பம்டா. ஓடி போன பொண்ணு திரும்பி வந்தப்ப அங்கே இருந்தவங்க எல்லாரும் வெளியில் ஓடி போனாங்கல்ல. இந்த புள்ள போச்சா? அங்கேயே நின்று உன்னை குறுகுறுன்னு பார்க்கல, போகலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் நடந்து போகும்போது அப்படி ஒரு தயக்கம்டா. இப்போ சொல்கிறேன்டா, அந்த பிள்ளைக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. பாப்பையை கேட்கலாம். ஏய் சத்தியமாக சொல்கிறேன்டா, அந்த பிள்ளைக்கும் உன் மேலே ஆசை இருக்கு. ஆனால் போய் கேட்கலாம். யோசிக்காதடா. டேய் பிடிக்கலன்னு சொல்லிட்டா உன்னை பிடிக்கிற வரைக்கும் அங்கேயே திரிவோண்டா. தம்பி, ஒரே சிட்டிங்கில் லவ் ஒர்க் அவுட் ஆகணும்னு லவ் பண்ணவங்களாம் நினச்சிருந்தாங்கன்னு வெயி, இந்த உலகத்தில் எந்த லவ்வும் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அவள் அங்கே அரண்மனையில் கிடக்கிறா, நாம் இங்கே அனாதையாக தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவன் ஒருத்தன். அப்போ ஒரு அனாதையை பார்த்து பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லியிருக்கணும். அதெல்லாம் எவ்வளோ தேவையில்லை. அப்போ அவன் நினப்பிலே கிடந்து சாக போறியாடா? சொல்கிறா. ஒரு விஷயம் யோசிச்சியா? ஏன் சம்மந்தமே இல்லாமல் நாம் அந்த வீட்டுக்கு போகணும்? எதுக்கு அந்த பொண்ணு உன்னை தேடி வரணும்? ஒப்பா சொன்ன வெளிச்சண்டா. என்ன பார்க்குற? அதுவா உன்னை தேடி வந்திருக்கு. அணைச்சிடாத. அணைச்சேன்னு வெய்யி, வாழ்க்கை பூரா கரண்ட் கட்டு தான். டேய் நண்பா, கயல் மாதிரிலாம் ஒரு பொண்ணு கிடைக்காதுடா. நீ அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் வச்சா. உனக்கும் கயலுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்களோட அந்த வீட்டில் பார்த்தோம்ல ஒரு குரூப் ஃபோட்டோ, அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவில் இருக்கீங்க. நானும் அதில் இருக்கேன். எனக்குன்னு ஒரு கரு வச்சு பொண்டாட்டி, முன்னாடி 4-5 கருவட்டுங்க. அதை அப்படியே ஃப்ரேம் பிடிச்சி என் மனசில் மாட்டி வச்சிட்டேன் நண்பா. யாரோன்னு உனக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ, குப்பை தொட்டி பசங்கன்ற வார்த்தை எனக்கு இருக்குடா. டேய் நண்பா, இதெல்லாம் மாறணும்னா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்டா. சரியா? வாடா. நீ சொன்ன மாதிரி அமைதியாக போய் பொண்ணு கேட்போம். என்னடா பண்ணிடுவானுங்க? தலையாக எடுத்துருவானுங்க. எடுக்கட்டும்டா. உன்னை இப்படி செத்தவனா பார்க்கறத விட அங்கே போய் என்னன்னு கேட்டு ஒரேடியாக செத்து போயிடுறேன்டா. என்ன தகுதி வச்சுக்கிட்டு பொண்ணு கேட்க கூப்பிடுறேன்னு யோசிக்கிறியா? என் பேரை தானே உன் பேருக்கு இன்ஷியலாக வச்சிருக்க. சொல்கிறா, உண்மைதானே? அப்போ நான் தானே உன் அப்பன். கன்னியாகுமரி தான் அவன் சொந்த ஊரா? இல்லைண்ணே, நான் ஆரோனை பார்க்க போகிறேன். ஆரணா? அந்த ஆரணை தான் இங்கே இருக்கேம்மா. இந்த ஆரன் இல்லை, நான் ஆரோனை பார்க்க போகிறேன். உன் சொந்தக்கார பையனா? கட்டிக்க போகிறோண்ணா? ஆளை பார்க்க போறேன்னு சொல்லு. அதுக்கே முட்டு வைக்க போடுற? தம்பி தம்பி உங்ககிட்ட எதனா பிரச்சனை பண்ணாங்க? இல்லைங்க சார். ஈத்தரீங்களா? பாஸ்கர் வண்டி திருப்புங்க. கையில் உன்னை தேடிதையா கன்னியாகுமரி போயிடுச்சு. ஆமாய்யா, உன்னோட ஒட்டு துணியை தூக்கிட்டு கிளம்பிடுச்சு. உன் மேல அம்புடு புரிய வச்சிருக்கியா? ஏன் மேலையா? நீ சொன்னல அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கோன்னு. இவன் சொன்னா பாட்டி. உலகம் தெரியாத பொண்ணியா, சீக்கிரம் போய் தேடி பிடிச்சிருவோம் பாட்டி. அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது. தொலைச்சிடாதையா. தொலைச்சிடலாம் மாட்டேன் பாட்டி. நீங்க தைரியமா போங்க. கையில நான் பாத்துக்கிறேன். பாட்டி. ஐயா, அதுங்க சின்னஞ்சிருசுங்க, பிரச்சனாதீங்கய்யா. இல்லை சார், இது ப்ராப்ளம் இல்லை சார். சார் என்ன சார், எவரி 1 hour உங்களுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் சார். சரி சார், ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சார், அந்த பாட்டி சார் அதை கேட்டிங்களா சார்? கேட்டேன். என் கையில் என்னை தேடி தான் சார் கன்னியாகுமரி போயிருக்கு. எனக்கும் அப்பா அத்தா கிடையாது, அதுக்கும் யாருமே இல்லை சார். அதுக்கு நீங்கள் மனசு வச்சா எங்களை சேர்த்து வைக்கலாம் சார். உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு என்னென்ன பல்பு போட சொல்கிறியா? சரி சரி சரி.
என்ன சார் தப்பு செஞ்சோம்? என்ன நீங்க பண்ண காரியத்துக்கு இல்லாத கேஸெல்லாம் உங்க மேல போட்டு 6 மாசம் உள்ளார வச்சு உங்களை கொல்லுன்னு கொல்ற பாடுறா. அதுக்கப்புறம் என்ன அந்த டிஎஸ்பிக்கு என்ன பிரச்சனையா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆளுக்கு என்னவா? எஸ்பி திருநெல்வேலியிலேருந்து இந்த ரூட்ல தான் வராராம். அவரு ஏன் இந்த ரூட்ல வராரு? எனக்கு என்ன சார் தெரியும்? இவனுங்கள வேற இவங்கெல்லாம் ஒரு டென்ஷன் சார். டேய் போங்கடா போங்கடா. நீ செவரு குச்சி உள்ள போயிருக்கானுங்க சார். பல செவர்களை ஏறி குதிச்சு தான் சார் லவ் வளர்க்க முடியும். யோ ஆபீசர் மாதிரி பேசியா சார்? நாம தாண்டாத செவரா சார். யோ என்னையா பேசுற? அவர் வர நேரத்தில் எதுக்கு சார் தேவையில்லாத டென்ஷன்லாம்? அனுப்பி விடுங்க சார். பார் எஸ்பி இந்த பக்கம் வர்றான்றதுக்காக தான் உங்களை விடுறேன். என்ன எந்த ஊருன்னு தெரியாம உன் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். நல்ல வேலை என் கண்ணில் பட்ட, இல்லைன்னா கந்தெல்லாம் இருப்ப. இம்மூட்டு வயசு வரைக்கும் வளர்த்தவங்களுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கணும்னு தெரியாதா? அவசரப்பட்டுட்டேடா. சரி, உன் வயசு அந்த மாதிரி. பாலா, ஆரல்வாய் மணிக்கு ஒரு டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சிருங்க. சரி மேடம். இல்லைங்க, அவன் இங்கே தான் இருக்கான். இங்கன்னா எங்கம்மா? இந்த ஊரில் தான், கன்னியாகுமரியில் தான் இருக்கா. யார் சொன்னா? எங்கள் பாட்டி சொன்னாங்க. பாட்டி நீ சின்ன பிள்ளைன்னு கதை சொல்லியிருப்பாங்க. அதை சீரியஸாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டியாடா? இல்லை, அவன் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், அதனால தான் வந்தேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னான்ல? ஆமாம். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும்? உனக்காக காத்துட்டு இருந்திருக்கணும், இல்லை அடித்து மல்லுகிட்டி உன்னை தூக்கிட்டு போயிருக்கணும். ரெண்டுமே பண்ணாமல் காணாமல் போயிட்டான். அப்போ அவன் யாரு? பக்கா ஃப்ராடு. இடி இடிக்குது மழை பெய்யுதுன்னு பொண்ணுங்கட்ட ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டு அலையிற எத்தனை அக்யூஸ்டுங்களை என் சர்வீஸில் பார்த்துருப்பேன். கயலு, நீ சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப அவன் ரொம்ப தப்பானவனா தெரியுதாம்மா? இல்லை, அவன் ரொம்ப நல்லவன். யார் நல்லவன் கெட்டவன்னு எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? கிள்ளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். சொன்னதை சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிற. இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்கே சுத்திட்டு இருந்த உன்னை பண்ண பிடிச்சி தக்கிற மாதிரி திண்டு கடல் தூக்கி வீசிடுவானுங்க. கிழிஞ்சு வந்து கரை சேருவ. எத்தனை பேர் அழிப்பட்டு தெரியுமா? போஸ்ட்மார்டம், கோர்ட்டு, கேஸ் நான் கலையணுமா? இன்னும் ஒரு நிமிஷம் இந்த ஏரியாவில் பார்த்தேன் உன்னை சாகடிச்சிருவேன். படி பாலா, இவளை அனுப்பிச்சு வைங்க. சரிங்க மேடம். சரி, வண்டி எடுங்க. சரிங்கம்மா. எல்லா இடம் ஓகே. வள்ளுவர் சிலை, ವಿವೇಕಾನಂದ ಪಾರ, ಸನ್ಸೆಟ್ ಪಾಯಿಂಟ್ നോക്കിയില്ലേ? ഇപ്പം 4 മണിയായി. 6 മണി വരെ നോക്ക്. അയാളെ കിട്ടിയെങ്കിൽ ഓക്കെ, ഇല്ലെങ്കിൽ ബസ് കയറി പോകണം. മനസ്സിലായോ? അല്ലെങ്കിൽ മാഡം പറഞ്ഞത് തന്നെ നടക്കും. നിന്നെ ബണ്ണ് പിച്ചി തിന്നര മാതിരി തിന്നും. புரிஞ்சுதா? காசு இருக்கா? பத்திரமா போ. അയാളെ കിട്ടിയെങ്കിൽ ഓക്കെ, ഇല്ലെങ്കിൽ ബസ് കയറി പോകണം. അല്ലെങ്കിൽ മാഡം പറഞ്ഞത് തന്നെ നടക്കും. നിന്നെ ബണ്ണ് പിച്ചി തിന്നര മാതിരി തിന്നും. ஏமாத்திட்டு போயிட்டான். கட்டுக்க மாட்டான், கட்டுக்கவே மாட்டான்.